ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதன் முடிவுகளை பார்க்க நீங்கள் ஆவலாக இருப்பீங்க. சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே சுந்தர் திமுக சார்பாக இந்த முறையும் போட்டி போடுகிறார். சென்ற முறை சோமசுந்தரம் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு பெரிய டஃப் கொடுத்தார். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு 11,000 வாக்கு வாங்கினாங்க. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1622 வாக்குகள் தான். ரொம்ப நெருக்கமான ஒரு போட்டி நடந்தது. அப்போ 80% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 90.64% வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தொகுதியை பொறுத்தளவு ஒரு உல்டாவாக இருக்கு. என்னென்னா, சென்ற முறை இருந்த வாக்காளரோட எண்ணிக்கையை விட இந்த தடவை வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகம், புதிய வாக்காளர்கள் அதிகமாக ஆட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் தாவேக்கா சார்பாக போட்டியிட்ட முனிரத்னம் எந்த அளவுக்கு இங்கே வாக்கு சதவீதம் வாங்குறாரு அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இங்கே வந்து ராமதாஸ் அணி சார்ந்த ஸ்ரீதர் அவர் போட்டியிடுறாரு. பாமகவின் மகேஷ்குமார் போட்டியிடுறாரு. 90.64% வாக்கு பதிவாயிருக்கு. யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட நேதாஜியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். உத்தரமேரூர்ல உதயசூரியன் உதிக்க போகிறதா, மாம்பழம் பழுக்க போகிறதா, விசில் அடிக்க போகிறதா? உத்தரமேரூர் பார்க்கும்போது இது வந்து ஒரு நடுநிலையா தான் சார் பார்க்க முடியுது. ஏன்னா இது ஒரு டஃப்பான இதுவா இருக்குது. ஏன்னா பிஎம்கே கொடுத்துருக்காங்க. அங்க பிஎம்கே கொடுத்ததால வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அங்க வந்து கம்யூனிட்டி ஓட்டு வந்து பிஎம்கேக்கு தான் அங்க பலம் அதிகம். அதை பார்க்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் நடுநிலையா தான் சார் பார்க்க முடியுது. வெற்றி வாய்ப்பு வந்து பிஎம்கேக்கா இல்ல பிஎம்கேக்கா அப்படின்ற மாதிரி. ஆமா, கடும் போட்டியா தான் சார் இருக்கு. விஜய் வந்து இந்த புதிய ஓட்டுகளை விஜய் வந்து மொத்தமா வாங்குறாரு சார். ஏன்னா நம்ம கள நிலவரத்திலேயே பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் அங்க பார்க்கும்போது சில ஏரியாக்கெல்லாம் கரண்ட் இல்லை, நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விஜய்க்கு வந்து அங்க அதிகமான ஓட்டு வந்திருக்கு சார். இங்க வந்து மட்டும் ஒரு கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையான சுச்சுவேஷன் தான் இருக்கு. கடும் போட்டியா தான், 2 பேருக்கும் கடும் போட்டியா தான் இருக்கு. கடும் போட்டி இழுபறியாக இருக்கிறது. முடிவு நம்மளால சொல்ல முடியல. ஆமா சார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை பார்க்கறதுக்கு ஆவலோட இருக்கீங்க. சென்ற முறை இங்கே அதிமுக போட்டியிட்டது, இந்த முறை பாமக போட்டியிடுகிறது. மகேஷ்குமார், இங்கு வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் பாமகவுக்கு இருக்கிறது. கூடவே அதிமுகவுடைய வாக்குகளும் சேர்ந்தாங்கன்னா ஒரு சென்ற முறையே அதான் சொன்னால ஒரு 1622 வாக்குகள் தான். ஸோ வாய்ப்பும் இருக்குது பாமகவுக்கு. ஆனால் தாவேக்கா முதல் தலைமுறை வாக்காளர்களையும் இளம் பெண்கள் வாக்குகளை எல்லாம் பிரிக்குது. இது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. திமுகவுடைய வாக்குகளை பிரிக்குதா இல்லை அதிமுக அந்த கூட்டணியுடைய வாக்குகளையும் பிரிக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இங்கே வந்து ஒரு கடும் போட்டி நிலவுகிறது, இழுபறியாக இருக்கிறது. ஒரு முடிவை நம்மளால் தீர்க்கமாக சொல்ல முடியவில்லை. அதனால் மே 4 வரை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உத்தரமேரூரை பொறுத்தளவு இழுபறி. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.